ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரொஃபசர் ஹமீது வ்ளாக்ஸ் அகைன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய மீன் டயமீட்டர் ஆஃப் த காயில் இஸ் 8 times த டயமீட்டர் ஆஃப் த ஒயர். மீன் டயமீட்டர் ஆஃப் த காயில் இஸ் 8 times த டயமீட்டர்னா D is equal to 8 times Dன்னு அர்த்தம். மீன் காயில் டயமீட்டர் சொல்லி கொடுத்துருக்குறேன். தட் இஸ் 8 times த டயமீட்டர் ஆஃப் த ஒயர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ த டயமீட்டர் இஸ் டு பி டிசைன் டு அப்சர்வ் 0.2 kN per meter. லோடு பெர் யூனிட் டெஃப்ளெக்ஷன். லோடு பெர் யூனிட் டெஃப்ளெக்ஷன்னாலே என்னது? ஸ்டிஃப்னஸ்னு அர்த்தம். ஸ்டிஃப்னஸுக்கு தான் நியூட்டன் பெர் மீட்டரில் வரும். அப்படி வந்துட்டாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஸ்டிஃப்னஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஆஃப் எனர்ஜி வித் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெல்டா எல் கொடுத்துருக்குறாங்க. எனர்ஜி வித் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா 100 mm கொடுத்துருக்குறாங்க. த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டவு மேக்ஸ் வந்து 1125 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் த மீன் காயில் டயமீட்டர் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஆஃப் த ஒயர். அதாவது டிட்டர்மைன் த மீன் டயமீட்டர் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஆஃப் த ஸ்ப்ரிங் டயமீட்டர் ஆஃப் த ஒயர். அதாவது ஸ்மால் லெட்டர் டி என்னன்றதை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. டயமீட்டர் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஒயர் அண்ட் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n என்னன்றதை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் விச் அட் லோட் அட் விச் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் 40 mm could be produced. அதாவது முதல்ல ஒரு டெல்டா எல், அதாவது சேஞ்ச் இன் லென்த் கொடுத்துருந்தாங்க. முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 mm கொடுத்துருந்தாங்க. இப்போ அதாவது லோடு வந்து அதாவது ஒரு லோடு கொடுத்து அதில் 100 mm உருவாகுதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த லோடு விச் அட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 40 mm எக்ஸ்டென்ஷன் வேணும், 40 mm டெல்எல் வேணும். அப்படின்னா என்ன லோடு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 40 mm எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா என்ன லோடு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? ரொம்ப ஈஸி. இந்த ப்ராப்ளத்தை அழகாக சால்வ் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ லெட் அஸ் கெட் இன்டு த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். D is equal to 8D சொல்லிட்டேன். U பார்த்தீங்கன்னா U is equal to 0.2 kN மீட்டர். சாரி, இது வந்து ஸ்டிஃப்னஸ் கிடையாது. சாரி, இது வந்து நியூட்டன் மீட்டரில் வருது. நியூட்டன் பெர் மீட்டர்னா தான் ஸ்டிஃப்னஸ். ஸோ அப்போ நியூட்டன் மீட்டரில் வந்ததுனால ஸோ இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி. சாரி, இது பாருங்கள், நியூட்டன் மீட்டரில் இருக்குது, சரிங்களா? நான் நியூட்டன் பெர் மீட்டர் நினச்சிட்டேன். இது நியூட்டன் மீட்டர், மாற்றிக்கங்க. இது வந்து நியூட்டன் மீட்டருங்கிறதுனால இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜி U பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து டெல்டா எல் முதல்ல பார்த்தீங்கன்னா 100 mm இருக்குது. அதுக்கப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 125 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் இருக்குது. டெல்டா 2 இதுக்கு பார்த்தீங்கன்னா 40 mm இருக்குது. ஸோ ஜிங்கிறது ஷியர் மாடுலஸ் 84 kN per mm ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 84 × 10⁻³ நியூட்டன் பெர் mm ஸ்கொயர் போட்டோம். ஸோ நம்ம டேரெக்டாக இப்போ இந்த மாதிரி கிலோ மீட்டர் இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இந்த ஸ்ப்ரிங் ஓரியன்டாக kN per meter இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே இது ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பேசுகிறாங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி பேஸாக ஏதோ சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்ப்ரிங் பார்ட்டில் இது ஒரு பார்ட்டு. அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயின் எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா U is equal to τ²/4c into volume of spring. τ²/4c into volume of spring. அப்போ τ²/4c into வால்யூம்ங்கிறது ஏரியா இன்ட்டு லென்த்து அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ τ²/4c ஏரியாங்கிறது πd²/4 ஃபார்முலா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து πd இன்ட்டு என்னங்கிறது தான் லென்த்து, சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி உங்களுக்கு தெரியும் 0.2 kN மீட்டரில் இருக்குது. மீட்டரில் இருக்கிறத எம்எம்மாக மாற்றணும்னா 0.2 கிலோங்கிறது 10⁻³ மீட்டரில் இருக்கிறத எம்எம்மாக மாற்றணும், இன்னும் 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.2 × 10⁻⁶ ஆயிரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 125 ஸ்கொயர் 4 × சினா ஷியர் மாடுலஸ் கொடுத்துருந்தாங்க 84 × 10⁻³ ஸோ இன்ட்டு π/4 × d² இன்ட்டு π × d. டிங்கிறது என்ன சொல்லியிருந்தோம் முதல்ல? D is equal to 8 times த டயமீட்டர் சொல்லியிருந்தோமா, அதை அப்படி தூக்கி போடுறோம் இன்ட்டு n. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதாவது n in terms of diameter, அதாவது n நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயமீட்டரில் நம்ம கொண்டு வர போகிறோம். இதுதான் நம்ம பிளான். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, அப்போ d³ இதில் பாருங்கள் d² × d³ ஆயிருமா இல்லையா? அதோட n இருக்கா? அப்போ d³ n இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம், இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 0.2 × 10⁻⁶
இன்ட்டு 4 இன்ட்டு 84 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 4 போட்டு முடிச்சுட்டேன். டிவைடட் பை 125 ஸ்கொயர் டிவைடட் பை பை டிவைடட் பை இன்னொரு பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டி ஸ்கொயர் டி கியூப் கொண்டு வந்துட்டோம். இந்த பக்கம் எண்ணையும் கொண்டு வந்துட்டோம். அப்போ இது இந்த ஃபேக்டர் வந்துருச்சு. ஸோ n இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா 217,881 டிவைடட் பை டி கியூப்னு வரும். சரிங்களா? ஸோ n இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கியூப்ல கொண்டு வரணுங்கிறத இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜியில் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் n இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி கியூப்ல கொண்டு வரணுங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள். அடுத்து இப்படி இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், டயமீட்டரை கண்டுபிடிக்க முடியும்.